இந்த இவிஎம் மிஷின் 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. இது விஷயமாக மதுரை கலெக்டருக்கும் கலெக்டர் பிஏவுக்கும் தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் லெட்ரு கலெக்டருக்கும் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருக்கேன் அவங்க நம்பருக்கும். இது வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். 2026 நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதற்கு முன்கூட்டியாக படிக்கிற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகிலேயே முதல் முறையாக அந்த விஷயத்தை ஏற்பாடு செய்ய இருக்கிறேன். ஆகையால் அரசியல்வாதி அனைவரும் 2026 தேர்தலுக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதியும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற யாராலும் ஒரு விஞ்ஞானியை பிடித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிற நாளாக வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கிறது ஏற்பாடை செய்துவிட்டு 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்துங்க. அதற்காக கலெக்டர் சங்கீதாவை நிறுவனமாக வீடியோ போட்டேன். எதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு மாவட்ட கலெக்டரை நிறுவனமாக வீடியோ போட்டது, அதன் அடிப்படையில் ஜெயபாண்டியை கைது செய்யாமல் அதை மறைத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வழிப்பறி பண்ணான், 1200 அரசன் பேக்கரியில் பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு ஏன் பொய்யான வழக்கை பதிவு செய்தார்கள். இதே மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் தன்னை நிறுவனமாக போட்ட ஒரு நபரை நீதிமன்றத்து மூலமாக சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்காமல் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனது காரணம் என்ன? ஜெயபாண்டி பெயிலில் வர்றதுக்கு முன்னாடி அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடாது என்று ஜெயம் 1 நீதிமன்றத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாவட்ட கலெக்டர் வெளிவாய்தா வரும்போது சொன்னேன், கலெக்டர் சங்கீதா அவர்கிட்ட அவர்கள் வேறு மாவட்டத்துக்கு போயிடக்கூடாது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. இந்த ஜெயபாண்டி ஆபாச வீடியோ போட்ட அந்த நிறுவனமாக போட்ட அந்த கேஸ் முடி வரைக்கும் இவங்க சாட்சி ஏறி சொல்லு வரைக்கும் இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஜெயபாண்டி மாதிரி ஒரு சாதாரண ஒரு பெண்களை ஒரு நிறுவனமாக போட்டால் இப்போ கலெக்டரே அதை மறைக்கும்போது சாதாரண ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது இதே சங்கீதா கலெக்டர் அவர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த குற்றத்தை மறைக்கத்தான் செய்வார்கள். ஒரு அதிகாரி என்பவர்கள் அவங்க மேல் ஒரு குற்றம் ஒருவன் செய்துவிட்டால் அதை பப்ளிசிட்டி பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் முறை. ஆனால் மதுரை கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் வர்றதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த அதிவீரபாண்டியன் வழக்கறிஞர் ஜெயபாண்டியை பெயில் எடுக்க சொன்னது யார்? அதிவீரபாண்டிக்கு ஜெயபாண்டி சொன்ன வாக்குமூலம் என்ன? ஜெயபாண்டியை நான் என்ன சொன்னேன், அதிவீரபாண்டிக்கு என்னை பெயில் எடுத்துடாத, பெயில் எடுக்கணும்னா எனக்கு உரிய கேஸ் போட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் நீ பெயில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இந்த தரங்கட்ட வழக்கறிஞர்
ஜெயபாண்டி உடைய அனுமதி இல்லாமலே பெயில் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் தெரிய வர வேண்டியது இருக்குது. அதுவும் குறுக்கு விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் 8ஆம் தேதி 12வது மாதம் ஜெயபாண்டி குறுக்கு விசாரணை செய்ய வைக்கணும். இல்லாட்டினா அவங்க சாட்சி ஏற்றி என் மேல் உள்ள குற்றத்தை நிரூபிக்கப்பட வேண்டும். பொய்யான குற்றத்தை நிரூபித்ததற்கு மதுரை நீதிமன்றம் நீதிபதிகளும் அவங்கள வந்து தண்டிக்கப்பட வேண்டும். ஆகையால் அந்த நீதிமன்றத்தில் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதனால் அந்த நீதிபதிகள் எனக்கு விடுதலை கொடுத்தார்கள் என்றால் இந்த நீதிபதிகள் தவறான செயல், கலெக்டரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இவர் தான் மதுரை சிபிஐ கோர்ட் நீதிபதி. இது 6ATJ நீதிபதி. இந்த 2 நீதிபதிகளும் இவரே என்கிட்ட மனு வாங்கியிருக்காரு. 6ATJ என்று சொல்லி வெளிவாயுதா கூப்பிட்டு வருவாங்க. வெளிவாயுதா வந்த உடனே சிபிஐ கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. என்னங்க 6ATJன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றீங்க, சிபிஐ கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்கன்னா, அந்த 6ATJ நீதிபதி வரல. அதுவாசி சிபிஐ கோர்ட்டுக்கு 2 முறை வந்திருக்கேன். 2 முறை, 1 முறை மனு கொடுத்துருக்கேன். அந்த மனு கொடுத்த விஷயமா மறாவது வாய்தாவில் எதுவுமே பேசலை. எந்த ஒரு வாய்தாவிலையும் இவர் அவர் கலெக்டர் ஆபாச வீடியோ போட்ட அப்படின்ட்டு இவர் சொல்லவில்லை. அதே மாதிரி ஜெயம் 1 நீதிபதியும் ஏன் ஒரு பெண்ணை வந்து ஆபாச வீடியோ போட்ட ஜெயபாண்டி என்று சொல்லவில்லை. அதனால் மதுரை நீதிமன்றத்தில் ஜெயம் 1, ஜெயம் 2, PTJ, 6ATJ, சிபிஐ கோர்ட் இந்த 5 நீதிபதியும் நான் தரக்குறைவாக வந்திருக்கேன். மரியாதையாக ஜெயபாண்டிக்கு ஃபோன் செய்து கலெக்டர் மூலமாக இனிமேல் வையாதப்பா, இந்த 8, 12 வாய்தாவில் நாங்கள் வந்து அதுக்கு வேண்டிய சாட்சியை ஏற்றுறோம். எதற்கு உன் மேலே பொய் கேஸ் போட்டாங்கன்றதுக்கு அவங்கள பூரா பணி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். என் மேலே பொய்யான கேஸை போட்டு 13 மாதம் வச்சதுக்கு அனைத்து அரசு ஊழியரையிலையும் எப்படி சாத்தாங்குளத்தில் அப்பன் மகன் இறந்ததுக்கு பணி நீக்கம் செய்து தண்டனை கொடுத்தீர்களோ அது மாதிரி என்னுடைய கைது நடவடிக்கையில் சைபர் கிரைமிலேருந்து யார் யார் இதில் உடஞ்சியாக இருந்தாங்களோ கலெக்டர் பிஏவிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாத்தையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ஜெயபாண்டிக்கு செல் நம்பர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அசிங்கமான வீடியோலாம் போடாத, இந்த விட்ட வாய்தாவில் நாங்கள் அதை விசாரிக்கிறோம் என்று சொல்லணும். என்னுடைய பத்திரத்தையும் வாங்கிக்கிறோம். ஜெயபாண்டியை நான் உத்தரவிடுறேன், 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த உத்தரவிட வேண்டும் இந்த 2 நீதிபதிகளும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுகிறேன். ஜெயபாண்டி தான். நான் வந்து ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறேன். பொய் சொல்ல மாட்டேன். நான் தினக்கூலி தான். 1 கோடி ரூபா கட்டுறேன்றேன். 1 கோடி ரூபா 75 நாளைக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னா நான் 1 கோடி ரூபா கட்ட தயாரினேன். படித்த தற்கூரியல் என்னையா 75 நாள்ன்றது 5 வருஷமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியை செய்ய முடியலை, தினக்கூலி பார்க்குற ஜெயபாண்டி செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம், படித்து தேர்ச்சி பெற்ற எச்சிக்கலை நாய்களை தான் சொல்கிறேன். உத்தரவிடுவதற்கு 6ATJ நீதிபதிக்கே பயப்படுறாரு. உத்தரவிடியா 1 லட்சம் வருதுல்ல, நான் பல கண்டுபிடிப்பு சொந்தக்காரன், நானும் பல கோடிக்கு சொந்தக்காரன் தான். இந்த இதை நிரூபித்த பிறகு மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுத்து மாணவி 10, 11 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்து EVM மிஷினை போட்டி நடத்திட்டு அதுக்கு பிறகு 2026 தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்துங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.